நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட சாம்சங் A13ங்கிற ஃபோன் வந்திருக்கு. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் எரர் வந்து காமிக்குது. இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜிங் எரரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து ஒரு சிம்பிள் வரும். அது பார்த்திங்க அப்படின்னா தெர்மலில் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லோவில் வருது. இது வந்து சார்ஜிங் எரர், இது வந்து தெர்மல் எரர் கிடையாது. இந்த சிம்பிள் வந்தோடனே நம்ம டெக்னீஷியன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, தெர்மலை வந்து பார்ப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து தெர்மல் எரர் கிடையாது, இது வந்து சார்ஜிங் எரர். இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம போர்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போர்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ஃப்ளக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து போர்டை வந்து க்ளீன் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபால்ட்டெல்லாம் நமக்கு வந்து ஃபைண்டே ஆகும். நீங்கள் போர்டை வந்து ஜஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணும்போதே சில ஃபால்ட்டெல்லாம் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம போர்டை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிக்குவோம். க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓஇபியை வந்து எடுத்துகிட்டு ஓஇபியை வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஓஇபி வந்து இப்போ இங்கே வந்து அவைலபிலிட்டி இல்லை. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓஇபி எடுத்துகிட்டு பைபாஸ் பண்ணுறதுங்கிறது நார்மலாக பண்ணக்கூடிய விஷயந்தான். இதில் வந்து ஓஇபி எடுத்துகிட்டு பைபாஸ் பண்ணியிருக்காங்க சார்ஜ் ஏறலன்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதான் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஏசி. இந்த சார்ஜிங் ஏசிலேருந்து தான் நமக்கு விபிஹெச் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே விபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஇபி வழியாக அந்த சார்ஜிங் ஏசிக்கு வந்துட்டு இந்த விபிஹெச் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். விபிஹெச் தான் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் சார்ஜிங் ஏசியில் போயிட்டு விபேட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். நமக்கு வந்து சார்ஜ் ஏறலை, ஆனால் ஃபோன் வந்து பக்கா ஆன் கண்டிஷன் அப்படிங்கும்போது நமக்கு விபஸ் உள்ளே போகுது. விபஸ் உள்ளே போயிட்டு நமக்கு விபிஹெச் வந்து பக்காவாக ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. நமக்கு விபேட் ப்ரொடியூஸ் ஆகலை, அதுதான் நமக்கு சார்ஜிங் எரர் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ஓஇபியை எடுத்துகிட்டு பைபாஸ் பண்ணால் ஏன் சார்ஜ் ஏறலை அப்படிங்கிறத நம்ம சிமேட்டிக்கில் தெளிவாக பார்ப்போம். எதுவும் A13 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓஇபி எடுத்துகிட்டு பைபாஸ் பண்ணக்கூடாது. அதுமாரி நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டரை செக் பண்ணணும். சார்ஜிங் இஷ்யூன்னு வந்தாலே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் டு போர்ட் கனெக்டர் வந்து செக் பண்ண வேண்டியது ஒரு ப்ரைமரியான வேலை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கனெக்டரில் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக வந்து சார்ஜ் ஏறாது. அதனால் கனெக்டர் வந்து ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கனெக்டர் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன லைன் செக் பண்ணணும்னா விபஸ்ஸு, டேட்டா ப்ளஸ்ஸு, டேட்டா மைனஸு, டைப் சியாக இருந்தால் CC1, CC2 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கங்க. இந்த பின்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து சார்ஜிங் வந்து கரெக்டாக ஏறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் வந்து பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து தெர்மல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, சிசி பின்னை மாற்றுவாங்க. இந்த 2 ரெசிஸ்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா R1 R2 டிவைடர் சர்க்யூட்டில் ஃபார்மேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இதுக்கு 1.8 வோல்ட் இன்புட் வரும். 0.7 இது வந்து கட் ஆகும். இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. 1.8 வோல்ட் இன்புட்டும் வருது, 0.7 வந்து கட்டும் ஆகுது. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டில் இன்னும் வந்து டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் லைனில் இன்னும் சில ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காங்க. என்ன ஒர்க் அப்படின்னா டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ்க்கு இடையில் உள்ள ஃபில்டர் காயில்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி டேரெக்டாக வந்து ஜம்பர் பண்ணியிருக்காங்க. அப்பையும் வந்து இந்த சார்ஜிங் இஷ்யூ ரெடி ஆகலை. ஆனால் இதுக்கான இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஓஇபியை எடுத்துகிட்டு அவங்க சிமேட்டிக்கை செக் பண்ணாமல் நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. ஓஇபியை வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணால் கூட ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓஇபி இந்த மொபைல்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சார்ஜிங் எரர் க்ரியேட் ஆகும். ஏங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சிமேட்டிக்ஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிமேட்டிக் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிமேட்டிக்ஸில் வந்து எப்படி வந்து அதை ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த டயக்ராம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிமேட்டிக்ஸில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்டோட லேஅவுட்டு, சிமேட்டிக்ஸு, ஹார்ட்வேர் சொல்யூஷன் நான் வந்து 3மே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு சிமேட்டிக்ஸையும் லேஅவுட்டையும் கம்பேர் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுவோம். இப்போ நான் வந்து சிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஓஇபி இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். ஓஇபி வந்து என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னா U5010. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி லேஅவுட்டில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சிமேட்டிக்ஸில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னு வந்துடும். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓஇபியோட இன்புட்டு, அதுக்கடுத்தது ஓஇபியோட அவுட்புட்டு,
இங்கேருந்து தான் ஒரு ஜம்பரை இந்த கெப்பாசிட்டிக்கு மேக் பண்ணியிருக்காங்க, ஓஇபி வந்து பைபாஸ் பண்ணுறேன்னு. ஆனால் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து வி டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து இருக்குது. இந்த வி டிடெக்ஷன் லைனு ஏதோ ஒரு இடத்துக்கு இன்புட்டாக போனால் தான் இங்கே வந்து சர்க்யூட் வந்து வேலை செய்யும். இந்த வி டிடெக்ஷன் லைனு போகணுன்னா கண்டிப்பாக அந்த ஓஇபி வந்து ஒர்க் ஆகணும். இப்போ அந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மாஸ்பெட் போட்டிருக்க இடம். இந்த 2 மாஸ்பெட்டில் ஒரு மாஸ்பெட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கோட டேட்டா நெகட்டிவை உங்களுக்கு ட்ரைன்லேருந்து சோர்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சார்ஜிங் ஏசிக்கு போகும். இதோட கேட் கண்ட்ரோலை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வி டிடெக்ஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த வி டிடெக்ஷன் லைன் வந்துச்சுன்னா நேராக வந்து ட்ரைன்லேருந்து சோர்ஸுக்கு நமக்கு டேட்டா நெகட்டிவ் உங்களோட சார்ஜிங் ஏசிக்கு வந்து டைரெக்டாக போகும். இந்த டேட்டா நெகட்டிவ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களோட சார்ஜிங் ஏசி வந்து சார்ஜிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஓஇபி இல்லாதனால வி டிடெக்ஷனுங்கிற லைன் பார்த்திங்கன்னா இங்கே வரல. அதனால் சார்ஜிங் நெகட்டிவ்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போகவும் இல்லை. அதனால தான் நமக்கு சார்ஜிங்கில் வந்து எரர் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம ஓஇபியை வந்து எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணிட்டோம், அதனால் வி டிடெக்ஷன் லைன் வரல. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு மாஸ்பெட் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா உங்களோட டேட்டா நெகட்டிவோட கண்ட்ரோல் லைன். இந்த கண்ட்ரோல் லைன் எங்கே இருக்கும் அப்படின்னா சிபியூ கிட்ட இருக்கும். இந்த கண்ட்ரோல் லைனை அது ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த வி டிடெக்ஷன் லைன் வந்து இந்த மாஸ்பெட் வழியாக கிரவுண்ட் ஆகும். இந்த டேட்டா நெகட்டிவ் கண்ட்ரோல் இந்த லைன் சிபியூலேருந்து உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட இந்த மாஸ்பெட் வந்து கேட் ஆன் ஆகி இந்த சோர்ஸில் இருக்க கிரவுண்டை தூக்கி ட்ரைனில் வந்து கொண்டு வரும். அதனால் என்ன அப்படின்னா வி டிடெக்ஷன் லைன் இந்த இடத்துக்கு வந்து சேராது. அதனால் இந்த மாஸ்பெட் வந்து மேலே இருக்க மாஸ்பெட் ஆஃப் ஆகி டேட்டா நெகட்டிவ் கண்ட்ரோல் ஆகும். இப்போ சார்ஜிங் எரர் வந்து க்ரியேட் ஆகும். இதேமாரி சிபியூ நினச்சிச்சு அப்படின்னா உங்களோட சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணோன்னா டேட்டா நெகட்டிவ் லைனை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதுனால உங்களோட சார்ஜிங்கை அதால் நிறுத்த முடியும். அதேமாரி எரரும் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இந்த 2 மாஸ்பெட்டும் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங்க்கு ரொம்ப முக்கியமான மாஸ்பெட். இந்த 2 மாஸ்பெட்டு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா உங்களோட சார்ஜிங் ஏசி ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகாது. இதை நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ ஓஇபி எடுத்துகிட்டு அவங்க வந்து ஜம்பர் பண்ணதுனால இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த சார்ஜிங் ஏசி இந்த இருக்குது ஓஇபி. இந்த ஓஇபியிலேருந்து நமக்கு டேட்டா வி டிடெக்ஷனுங்கிற லைனு நமக்கு அந்த மாஸ்பெட்டுக்கு போகணும். அது எந்த ரூட்டில் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டு அதுலேருந்து நமக்கு ட்ராவல் பண்ணி நமக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த நமக்கு அந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக ஓஇபி இந்த இடத்துல இருந்தால் ஆகணும். நம்மளோட சர்க்யூட்டில் ஓஇபியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஓஇபியை திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஓஇபி இருந்த பேடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு இந்த கேட் கண்ட்ரோலை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. அதனால டேட்டா நெகட்டிவ் நம்மளோட சார்ஜிங் ஏசிக்கு போகலை. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சார்ஜிங்கில் வந்து எரர் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேட் கண்ட்ரோல் வர அந்த டிரான்சிஸ்டரை டைரெக்டாக சோர்ஸையும் ட்ரைனையும் நம்ம வந்து ஒரு ஜம்பர் மேக் பண்ணுறது மூலமாக டைரெக்டாக இந்த இடம் வந்து பைபாஸ் ஆகிடும். அதனால் நமக்கு வந்து சார்ஜிங் வந்து ப்ராப்பர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓஇபி எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி ஆகணும். இது பார்த்திங்க அப்படின்னா கனெக்டர்லேருந்து விபஸ் டைரெக்டாக ஓஇபி வழியாக நம்மளோட சார்ஜிங் ஏசிக்கு போய்டும். அதேமாரி டேட்டா ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட சார்ஜிங் ஏசிக்கு போய்டும். ஆனால் இந்த டேட்டா மைனஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெட்டுக்கு போட்டு ஃபெட்டிலேருந்து உங்களோட சார்ஜிங் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா வி டிடெக்ஷனுங்கிற லைன் மூலமாக ஓஇபி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஓஇபி வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்த ஃபெட்டு ஆன் ஆகி டேட்டா மைனஸ் உங்களோட சார்ஜிங் ஏசிக்கு போகும். அப்படி போகலை அப்படின்னா நமக்கு சார்ஜிங் ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபெட்டை வந்து பைபாஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபெட்டை பைபாஸ் பண்ணுறது மூலமாக இந்த சோர்ஸையும் ட்ரைனையும் டைரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். அதனால் நமக்கு இந்த வி டிடெக்ஷன் லைன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக டேட்டா நெகட்டிவ் சார்ஜிங் ஏசிக்கு போகிறதுனால நமக்கு
இந்த ஃபெட்டு வந்து ஃபைபாஸ் ஆகி நமக்கு சார்ஜிங் வந்து ப்ராப்பராகிடும். நம்ம சிமேட்டிக்கில் பார்த்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா இது தான். இந்த டிரான்சிஸ்டருக்கு வி டிடெக்ஷன் அப்படிங்கிற லைன் வந்து நமக்கு வந்து ஓய்பிலேருந்து வரணும். வந்துச்சு அப்படின்னா டேட்டா நெகட்டிவை உங்களுக்கு வந்து டைரெக்டாக சார்ஜிங் ஏசிக்கு ரூட் பண்ணும். டேட்டா நெகட்டிவை வந்து ரூட் பண்ணல அப்படின்னா இதில் சார்ஜிங் எரர் வந்து சார்ஜ் ஆகாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட ஓவிபி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிரான்சிஸ்டரோட டேட்டா நெகட்டிவை டேரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா நெகட்டிவ் பார்த்திங்கன்னா எந்த வித கேட் கண்ட்ரோலும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு சார்ஜிங் ஏசிக்கு போகிறதுனால நமக்கு சார்ஜிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து எடுக்கும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து சிபியூலாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு பக்காவாக வந்து டேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து சோர்ஸையும் ட்ரைனையும் டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோம். அப்படி ஷார்ட் பண்ணும்போது கேட் வந்து டைரெக்டாக வந்து பைபாஸ் ஆகிடும். இப்படி வந்து நம்ம பைபாஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இஷ்யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா நெகட்டிவ்ங்கிறது டைரெக்டாக வந்து சார்ஜிங் ஏசிக்கு போகிற மாதிரி அந்த வி டிடெக்ஷனுங்கிற லைனை வந்து பைபாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து செட்டில் போட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் எரர் காமிக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விபஸ் ஜம்ப் அடித்து பார்த்துருக்காங்க, ஓவிபியை பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சிசி பின் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் இதோட லைன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிமேட்டிக் டயக்ராம் வந்து 100% இருக்குது. எல்லா டயக்ராமும் இருக்குது, பிட் மேப் இருக்குது, லேஅவுட் இருக்குது. இருந்தாலும் சிமேட்டிக்ஸை ட்ராக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்க முடியும். அப்போ நமக்கு சிமேட்டிக் இருக்கிற மாடலே வந்து நம்ம இவ்வளோ தேடுறோம், இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்னா சிமேட்டிக் இல்லாத மாடலை வந்து நம்ம அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ A12 நீங்கள் அடிக்கும்போது சக்ஸஸ் ஆகுது, A13 ஆகலை. இதே A14 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வி டிடெக்ஷன் லைனே கிடையாது, நான் செக் பண்ணி பார்த்ததில். அப்போ நம்ம ஒரு டயக்ராம் வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக வந்து தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கலாமே தவிர எக்ஸாக்டாக வந்து ஒரே ஒரு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா ஃபோன்லேயும் வந்து அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் நீங்கள் வந்து சிமேட்டிக் ரீட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிப்பேர் பண்ணுறதை விட சிமேட்டிக்ஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சிமேட்டிக்ஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சார்ஜிங் எரர் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓஇபி தேடலை, ஓஇபியை வந்து நம்ம எடுத்துலாம் வைக்கல. டேரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபெட்டை வந்து டேட்டா நெகட்டிவ் போகிற லைனை வந்து டேரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமேட்டிக் லெவலில் ரீட் பண்ணணுன்னா உங்களுக்கு பக்காவான ட்ரைனிங் வந்து தேவைப்படும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோங்க. சிமேட்டிக்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணி ஒரு சிப் லெவலில் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சிமேட்டிக் ரீடிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிப் லெவலில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்கள் அதை வந்து தெளிவாக ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபால்ட்டையும் வந்து ஓரளவு ரெடி பண்ணிட முடியும். ஆனால் சிமேட்டிக்ஸ் வந்து ரீட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற வேலைகள் நிறையா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது.